ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். காலையிலேயே விஷத்தை கக்க ஆரம்பிச்சிட்டாங்க இந்த சாண்ட்ராவும் பார்வதியும். இது கூட சேர்ந்து ரம்யாவும் இப்போ விஷம் கக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இவர் 3 பேர் என்ன பேசுனாங்க, எதை பற்றி பேசுனாங்க, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பார்வதியும் சாண்ட்ராவும் என்ன பேசிக்கிட்டாங்கனாக்கா, 11 பேர் கொண்ட குழு நம்மளெல்லாம் டார்கெட் பண்ணிட்டு நம்மளெல்லாம் வெளியே அமுச்சிட்டு அவங்களுக்குள்ள அதுக்கப்புறம் போட்டி போட்டுக்குவாங்க. கடைசியில் கனி, விக்கல்ஸ் விக்ரம், எஃப்ஜே இவங்க எல்லாமே பார்த்தீங்கன்னாக்கா டாப் 5 போகணும்னு அவங்க பிளானு. சபரியை கூட அடிச்சு அமைச்சிடுவாங்க. விக்கல் விக்ரம் சுபிக்ஷா கூட எமோஷனலாக கைக்குள்ளே வச்சுருக்கிறாப்புல. ஒரு நாள் பார்த்தீங்கன்னா அவங்களுக்குள்ள போட்டி வந்துச்சுனாக்கா சுபிக்ஷாவனா எட்டி உதச்சிடுவாப்புல விக்கல் விக்ரம் அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்காங்க. கடைசியாக பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாம் வெளியே போகணும் அப்படின்ற மாதிரி தான் பிளான் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி ரம்யாவும் சொல்கிறாங்க. நான், கனி, சபரி இவங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா எத்தனை பேரை பற்றி தப்பாக பேசிக்கிறேன் தெரியுமா, எல்லாரை பற்றியும் நாங்கள் பேசியிருக்கோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ரம்யா. பார்வதி ஒன்று சொல்கிறாங்க, விக்கல் விக்ரமும் தனியாக கேம் விளையாடுறப்பல நான் பார்த்துக்கிறேன், கனியும் தனியாக கேம் விளையாடிக்கிறாங்க நான் பார்த்துருக்கேன். ஆனால் நம்மலாம் பார்த்தீங்கன்னா இவளுக்கு எத்தா தனியாக விளையாடிட்டு இருக்கோம் அப்படின்ற மாதிரி இவங்க பெருமையாக பேசிக்கிறாங்க. 5 பேர் கொண்ட குழுன்னு ஒத்துக்கிறீங்களா, அப்போ நீங்களும் ஒரு குழு தானே. சாண்ட்ராக்கு திவ்யா பற்றியும் கனியை பற்றியும் தப்பாக பேசுறதே வேலையாக போச்சு. திவ்யா, ஆதிரை, அரோரா இவங்க 3 பேருமே ஒரே கேங் பார்த்தியா அப்படின்னு சொல்கிறாங்க. எப்படி சொல்கிற, அவங்க 3 பேரும் ஒரே கேங்கா, நீ எப்படி சொல்கிற, அப்படி ஒன்றும் தெரியலையே அப்படின்ற மாதிரி பார்வதி சொல்லுவாங்க. அதுக்கு சாண்ட்ரா சொல்கிறாங்க, ஏமா நேற்று என்னை ஒஸ்ட் பர்ஃபார்மன்ஸில் கொடுத்தது யாருமா, இவங்க 3 பேர் தானம்மா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆமாம்ல, பார்வதி எப்பவுமே ஒரு டைலாக் சொல்லுவாங்கல்ல, ஆமா இல்ல அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. எல்லாருமே பிளான் பண்ணி விளையாடுறாங்க, குரூப்பா விளையாடுறாங்க, மற்றவங்களெல்லாம் டார்கெட் பண்ணி விளையாடுறாங்க சொல்லி இவங்க தான் அதை பண்ணிட்டு இருக்காங்க. அந்த கேங், அதாவது கனி கேங்லாம் பார்த்தீங்கன்னா அதை பற்றி பேசதே கிடையாது. அவங்களுடைய விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி அவங்கவுங்க விளையாடிட்டு இருக்காங்க. இவங்க தான் ஆப்போசிட்டில் உட்காந்துக்கின்னு அவங்க இதை பண்ணுறாங்க, அவங்க இதை செய்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சாண்ட்ரா ஒரே நெகட்டிவ் மைண்ட்லேயே பார்த்துட்டு இருக்காங்க. பார்வதி ஓரளவுக்கு ஜட்ஜ்மெண்ட் பண்ணுறாங்க, யார் தனியாக விளையாடுறாங்க, யார் குரூப்பிஸ்டோடு விளையாடுறாங்கன்ட்டு. சாண்ட்ரா என்ன அனுப்பணும் தான் பிளான் பண்ணாங்க. ஆனால் கடைசியில் ப்ரெசென்ட் போயிட்டதுக்கப்புறமா இப்போ என்ன அனுப்பத்துக்கோசம் பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணல ப்ரெசென்ட் போவார்னு அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணல. ஆனால் நான் தான் போவேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெட்டுக்கெல்லாம் பிளான் பண்ணி வச்சுட்டாங்க. நான் தான் போவேன்னு அவங்க எதிர்பார்த்துருந்தது ப்ரெசென்ட் போனதுனால அவங்களுக்கு ரொம்ப வருத்தமாயிடுச்சு. இப்போ என்னை எப்படியாவது வெளியே அனுப்பிச்சணும் திவ்யா பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ அதுக்கேற்ற மாதிரி தான் பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. அதே மாதிரி தான் குரூப் சேர்த்துட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி திவ்யா பற்றி சொல்கிறாங்க. இந்த சாண்ட்ராக்கு வேறு வேலையே இல்லைங்க. யார் நமக்கு நல்ல நண்பராக இருந்தாங்களோ அவங்களெல்லாம் விரோதி ஆக்கிட்டு, சாண்ட்ரா எப்பவுமே கூட இருக்கிறவங்கள நம்ப மாட்டாங்க. ஆனால் பள்ளம் தோன்றவங்கள, அதாவது துரோகம் பண்ணுறவங்கள இவங்களெல்லாம் கூடவே வச்சுக்குவாங்க. ஏன்னா இவங்களும் அதே தானே பண்ணுறாங்க, நம்புறவங்களை ஏமாத்துறது, கூட இருந்தே குழி பறிக்கிறது, எப்படி யார் எப்படி போட்டு தாக்குறது அப்படின்னு நினச்சின்னு எப்போ பார்த்தாலும் இந்த மாதிரி விஷத்தனமாகவே யோசனை பண்ணியிருக்கிறவங்க இவங்க சாண்ட்ரா. இவங்க 3 பேருமே கனி பற்றி பேசிட்டு இருக்காங்க, விக்கல் விக்ரமை பற்றி பேசிட்டு இருக்காங்க, திவ்யா பற்றி பேசிட்டு இருக்காங்க. திவ்யா, கனி, விக்கல் விக்ரம் இவங்க 3 பேருமே ஒரே டார்கெட். இவங்க எல்லாருமே சேர்ந்து இவங்களை வெளியே அனுப்பிச்சிடுவாங்களாம். அதுக்கப்புறம் அவங்க கப்பு வாங்கி போயிடுவாங்களாம். என்னமா ஒரு கேல்குலேஷன் பார்த்தீங்களா. எப்போ பார்த்தாலுமே ஒரு வஞ்சம், சூழ்ச்சி இதே பிளான் பண்ணிட்டே இருக்கிறாங்க. அந்த கேம்ல பார்த்தீங்கன்னாக்கா அவ்வளோ ஒஸ்டா ப்ளே பண்ணிட்டு இருக்காங்க. அந்த கேம்லலாம் அவங்க பிளான் பண்ணும்போது, அவங்க பேசும்போது, அவங்க ஃபேஸ்லாம் அந்த ரியாக்ஷன்லாம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கே ஒரு பயமா இருக்கும். ஸோ மக்களே, இதுதான் இவங்க டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நன்றி மக்களே.